ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துல வாழ்ந்த ஒரு பாட்டி தன்னோட நாய்க்குட்டிய கூட்டிக்கிட்டு வாக்கிங் போனாங்க. நாய்க்குட்டி திடீர்னு ஒரு குகை பக்கம் அவங்கள இழுத்துட்டு போச்சு. அந்த குகை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த குகையோட வாசல்ல யாரும் உள்ள போகாதீங்க, ஆபத்துன்னு எழுதி தொங்க விட்டுருந்தாங்க. அதனால உள்ள போகாம வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பாட்டி. இருந்தாலும் அந்த குகைக்குள்ள என்ன இருக்கும்? ஏதாவது பேய் இருக்குமா, இல்ல ஏதாவது புதையல் இருக்குமான்னு ஒரே யோசனையாவே இருந்துச்சு அவங்களுக்கு. அப்பதான் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. அவரு ரொம்ப தைரியசாலி. அவர்கிட்ட தான் பார்த்த குகைய பத்தி சொன்னாங்க பாட்டி. அது ஆபத்தான குகைன்னு எழுதி இருந்தா அதுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு அந்த தாத்தா. இருந்தாலும் பாட்டிக்கு அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட ரொம்ப ஆவலா இருந்துச்சு. அதனால 2 நாள் கழிச்சு ராத்திரியில தாத்தா தூங்குனதும் எந்திரிச்சு அந்த குகைக்கு போனாங்க. அந்த குகைக்குள்ள ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள போனதும் ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு கட்டிடம் இருந்துச்சு. அதோட கதவுலையும் உள்ள வராதீங்கன்னு எழுதி ஒட்டி இருந்துச்சு. பாட்டிக்கு ரொம்ப பயமா போச்சு. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உள்ள போனாங்க அவங்க. அங்க ஒரு ஜன்னல் வழியா நிலா வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு பெரிய பெட்டி அவங்களுக்கு கண்ணுல பட்டுச்சு. உடனே ரொம்ப ஆர்வமான அந்த பாட்டி அதை திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. அடடா, இது என்னன்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல, உன்னை நான் இந்த குகைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு வந்த? இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் பேயும் கிடையாது, புதையலும் கிடையாது, வேகமா வீட்டுக்கு வந்து தூங்குன்னு தாத்தா எழுதி வச்ச கடிதம் தான் இருந்துச்சு. புதையலை தேடி வந்த பாட்டிக்கு ஒரே அசிங்கமா போச்சு. நேரா வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட செம்ம டோஸ் வாங்கினாங்க.